Guys, welcome back to our YouTube channel. So guys, I am Dr. Bashir Ahmed. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 மெடிக்கல் காலேஜஸ் இன் பிலிப்பைன்ஸ் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அகைன் நான் வந்து பிலிப்பைன்ஸ்ல தான் MBBS முடித்தேன். நான் என்னோட FMG எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 197 மார்க்ஸோட கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் டன். அண்ட் நான் ஆல்ரெடி படித்ததால ஐ நோ வாட் இஸ் த பெஸ்ட் காலேஜ். தென் நான் சில க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். செகண்ட், இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி MBBS அப்ராட் சேஃபானலாம் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, லைக் வந்து காலேஜ் ஃபீஸ் சொல்லுங்கள், என்னென்ன காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் இன்னொரு வீடியோ ப்ராப்பராக வீடியோவாக மேக் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, செகண்ட், 5 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க. பிலிப்பைன்ஸில் நிறைய மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் வந்து டாக்டர்ஸ் யூனிவர்சிட்டி, சிபு டாக்டர்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. அதுதான் ஃபஸ்ட் ரேங்க் பிலிப்பைன்ஸில். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, அங்கே ஒன்லி ஃபிலிப்பினோஸ் ஆர் அலவுட், இந்தியன்ஸ் அலோடு இல்லை. ஸோ அதெல்லாம் என்னோட லிஸ்ட்டில் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ வந்து இந்தியன்ஸ் அலோவ் பண்ணுற காலேஜஸ் நிறைய இருக்குது. அதில் 5 பெஸ்ட்டு காலேஜஸை நான் ஒரு க்ரைட்டீரியா மூலமாக சூஸ் பண்ணியிருக்கேன். தென் எனக்கு வந்து நிறைய பேர் தெரியும், பிகாஸ் நான் பிலிப்பைன்ஸில் படித்ததால் ஐ நோ விச் இஸ் பெஸ்ட்டு. நமக்கு பழகின பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வேறு யூனிவர்சிட்டி இருந்தாலுமே பிலிப்பைன்ஸ் தானே. ஸோ நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்குன்றதால பிலிப்பைன்ஸ் ஐ கேன் மேக் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். தென் இதில் வந்து லாஸ்ட் 5 போயிருக்கேன் நான். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ லைக் ஃபர்ஸ்ட் காலேஜை கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள். ஓகே, அதுதான் வந்து என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரெட்டு. ஏன்றதுனால நான் வீடியோ போக போக சொல்கிறேன். தென் நான் வந்து என்ன க்ரைட்டீரியாவில் இந்த 5 காலேஜும் பிரிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு NMC கைட்லைன்ஸ்குள்ளே வரணும். நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது. அதெல்லாம் NMC கைட்லைன்ஸ்குள்ளே வருதா கேட்டிங்கன்னா இல்லை. NMC கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் டோட்டலாக 6 வருஷம் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம BS எனிஹாவ் 1 வருஷம் பண்ணுவோம். பட் இது இல்லாமல் MD மட்டுமே ஒரு 5 இயர்ஸ் பண்ணியிருக்கணும். இப்படி தான் வந்து NMCயோட கைட்லைன்ஸ். நான் வந்து MD 4 இயர்ஸ் தான் பண்ணேன், ஏன்னா அந்த டைம் அந்த கைட்லைன்ஸ் வரலை. பட் இப்போ கைட்லைன்ஸ் சேஞ்சுடு. ஸோ MD மட்டும் 5 இயர்ஸ் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் BS ப்ரோக்ராம் வேறு தனியாக இருக்குது. செகண்டு, நீங்கள் பண்ணி முடிச்சு நீங்கள் அதே கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிட் கொடுக்கணும். ஸோ இது 2 தான் வந்து முக்கியமான NMC கைட்லைன்ஸ். நான் சொல்கிற 5 காலேஜுமே இது 2த்துமே ஃபாலோ பண்ணுது. ஸோ நோ நீட் டு வரி கைஸ். ஓகே, ரெண்டாவது பாருங்கள், பட்ஜெட். 30 லட்சம் எனக்கு தேட்டா ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட். அதுக்கு கீழே போனீங்கன்னா நான் வந்து மொத்தமாகவே முடிக்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு திருப்பி நீங்கள் வர டிகிரி வாங்கிட்டு வர வரைக்கும் ஒரு 30 லட்சங்கிறது மினிமம் பட்ஜெட் நீங்கள் வைக்கலைன்னா, நீங்கள் போனீங்கன்னா ஸ்கேம் மாதிரி இதில் ஸ்ட்ராப் ஆகிறதுக்குன்னா ரொம்ப வாய்ப்பு இருக்குது. தென் காலேஜஸ் லைக் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. மினிமம் பட்ஜெட் 30 lakhs வைங்க, அதுதான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் 50 வரைக்கும் போகலாம், 50-60 வரைக்கும் போகும் மேக்ஸிமம். பட் நான் சொல்கிறது வந்து மினிமம் 30 lakhs இருக்கும். நான் சொல்கிற காலேஜ் பட்ஜெட்ஸு மேக்ஸிமம் 50 lakhs வரைக்கும் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ், எதுக்காக கம்மி எதுக்கு அதிகன்றதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போக போக சொல்கிறேன். ஸோ இதை விட கம்மியான பட்ஜெட் யாராவது சொன்னாங்கன்னா லைக் தட்ஸ் நாட் குட் என்ன கேட்டால். ஓகே, என்ன கேட்டால் இட்ஸ் நாட் குட். எப்படி நம்ம பட்ஜெட் சேவ் பண்ணலாம் அதை பற்றிலாம் நான் வீடியோவில் போக போக சொல்கிறேன். நோ நீட் டு வரி. செகண்ட் க்ரைட்டீரியா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஷருங்க ரொம்ப முக்கியம். சில காலேஜஸில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி நாங்கள் அப்ராடில் இருக்கிறதால வந்து அந்தளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்கிறது கஷ்டம். பட் நீங்கள் அதுலேயும் ப்ரைவேட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். ஸோ கவர்மெண்ட்டில் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நான் சொல்கிற 5 காலேஜஸ்லையுமே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கவர்மெண்ட்டில் தான் கிடைக்கும். நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். தென் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நான் படித்தது வந்து குலியாஸ் காலேஜ். அது வந்து குயின் சிட்டின்னு சொல்லுவோம் பிலிப்பைன்ஸோட. சிபு சிட்டி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ். அங்கே இருந்தது சூப்பராக இருந்தது. தென் மணிலா, கேபிட்டல் ஆஃப் த பிலிப்பைன்ஸ். அங்கேயுமே லைக் யூ வில் பி ஹேவிங் அ பெட்டர் லைக் எப்படி எல்லாமே வந்து ஈஸிலி அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்க நினைக்கிறது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பட் சில காலேஜஸ் வந்து லைக் லொக்கேஷன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஐலாண்டில் இருக்கும். அங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இருக்காது, ஆக்சசபிளாக இருக்காது. ஸோ இதை வச்சுலாம் நான் க்ரைட்டீரியா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ என்னோட காலேஜ் வந்து தேர்ஸ் அ வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது மாதிரி ஒரு காலேஜுக்கும் ஒரு மாதிரி பேக்லாக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம், இது இல்லாமல் வந்து சில காலேஜில் ஃபெயில் பண்ணுவாங்க, லைக் மெனி திங்ஸ் ஆர் தேர். நம்ம போக போக பார்க்கலாம். வீடியோ பெருசாக வாய்ப்பு இருக்குது. தென் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், தட் இஸ் ஷுர். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி லைக் நம்பர் 5 இருக்கிறது என்னென்னா வந்து லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. ஓகே, லைசியம் நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? நான் சொல்ல போகிற மற்ற யூனிவர்சிட்டியை கம்பேர் பண்ணும்போது குறைவாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் குறைவாக இருக்காங்க? த திங் இஸ் அதோட லொக்கேஷன். டகுபன் சிட்டின்னு ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அந்த லொக்கேஷன் ஒரு ஐலாண்டு, ரிமோட் வில்லேஜ். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து லைக் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. பட் ஸ்டில் இது என்னோட லிஸ்ட்டில் இருக்குது. ரீசன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், இது NMC கைட்லைன்ஸில் இருக்குது. செகண்ட் ரீசன் பட்ஜெட். நான் அதோட ஒரு இயர் வைஸாக உங்களுக்கு சொல்கிறேன்.
அதோட ஃபீஸ் எல்லாம். செகண்ட் ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் குறைவாக நம்ம இதில் பண்ண முடியும். ஓகே, தென் நீங்கள் வந்து ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணணும், பட் எனக்கு எம்பிபிஎஸ் சீட் வேணும்னா இட்ஸ் அ குட் திங். எங்கேயுமே அகாடமிக்ஸ் பின்னாடி போகாதீங்க, எக்ஸ்போஷர் முன்னாடி மட்டும் போங்க. ஏன்னா எங்கே போனாலுமே வந்து ஒரு 100 பேர் 200 பேர் கிளாஸ் நடத்துகிறவங்க நடத்திட்டு போயிடுவான். டவுட்டு நம்மளா கேட்டால் தான் சொல்லி கொடுப்பாங்க. இட்ஸ் எனி காலேஜ், நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு காலேஜில் போனாலுமே அதே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ 5th பிளேஸ் இருக்குது லைசியம் யூனிவர்சிட்டி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆகும்லாம் இருக்காது. இட் வில் பி அ பில்டிங், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு பில்டிங் இருக்கும், அவ்வளோதான். இந்த பில்டிங்னா அதுக்குள்ளே நமக்கு இருக்குது. இது கூட ஒட்டிட்டுலாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல் தான். ரீஜியன் 1 ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. ஸோ ரீஜியன் 1 மெடிக்கல் சென்டர்ஸில் தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க. தட்ஸ் ஃபைன். எனியா ஓகே, நீங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு ஹேண்ட்ஸ் ஆனோட நீங்கள் முடிக்கணும்னா இட்ஸ் குட். இப்போ ஃபீஸ் வருவோம். நான் சொன்னது தான், பிஎஸ் பயாலஜிங்கிற சொன்னல, அது வந்து ஒரு 14 months கோர்ஸ். ஓகே, இங்கே போடுறோம் பிஎஸ் டிகிரி ஒரு 14 மாதம் கோர்ஸு. இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் என்மேட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணால் அந்த 40% மார்க் எடுக்கணும். இது நீ ஃபிலிப்பைன்ஸோட குவாலிஃபிகேஷன், நம்ம ஊர் நீட் மாதிரி. அண்ட் இட்ஸ் ஈஸி, நோ நீட் டு வரி, ஈஸியாக அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ வரி பண்ணவே வேண்டாம். ஸோ பிஎஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 லட்சம் கிட்ட, லைக் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம், 7 லட்சம் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட் இயர் மட்டும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் செலவு பண்ண போகிற ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இயர் எப்போவுமே அதிகமாக இருக்கும் செலவு. ஏன்னா நீங்கள் போகும்போது ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, தென் வந்து நீங்கள் அங்கே போயிட்டு உங்களோட வீசா, டூரிஸ்ட் வீசாவில் போவீங்க, அந்த ஸ்டூடெண்ட் வீசாவாக மாற்றுறது இருக்குது. இது இல்லாமல் ஏசிஆர்னு ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க, ஏலியன் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன், அதில் நீங்கள் செலவு பண்ணணும். என்பின்னு சொல்லிட்டு உங்களை அங்கே கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. ஓகே, அதுலேயே நீங்கள் வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் திங்ஸ் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இயரில். அதே மாதிரி அதிகமாக செலவு பண்ணுறது லாஸ்ட் இயரில் இருக்கும். நடுவில் உங்களுக்கு சாஃப்டாக போகும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இது நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இயர் மட்டும் லைசியமில் நீங்கள் 7 லட்ச ரூபா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும், லைக் அரௌண்ட் 14 மாதத்துக்கு. இதை முடிச்சதுக்கப்புறமா உங்களோட இயர் பை இயர் பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1,40,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் படிக்கும் போது என் காலேஜில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1,50,000 லட்சம் பே பண்ணுவேன். ஆனால் இப்போது என் காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நானே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ அங்கே ஃபீஸ் வந்து இப்போ ஒரு லைக் 6 மாதத்துக்கே 2 லட்சம். ஓகே, நான் பண்ணும்போது எனக்கு 30 lakhsல என்னால் முடிக்க முடிஞ்சது. மேக்ஸிமம் 35 போயிருப்பேன். பட் இப்போது நான் சொல்கிற காலேஜஸ் லைக் நான் இதுக்கப்புறம் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டாப் காலேஜஸ் போகும்போது உங்களால் இந்த ஒரு பட்ஜெட்டில் இதை முடிக்க முடியாது. பட் ஸ்டில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க, லோ பட்ஜெட்டில் ஒரு காலேஜ் வேணும், பட் பெஸ்ட்டாக வேணும், எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, நான் முடிச்சுட்டு வந்தேன்னா அப்படின்னு இருந்தீங்கன்னா இட் ஷுட் பி லைசியம். அது வந்து நான் கிளியராக இருக்கேன். ஸோ வந்து 4th இயர் முன்னே நான் சொன்ன மாதிரி தான் 4th இயர்னு இருக்கும். பட் இதில் 3rd டேர்ம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் 12 month கோர்ஸ் தனியாக இருக்குது. அது வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து நம்ம என்எம்சி கைட்லைன்ஸில் வரும். டோட்டலாக எனக்கு கேட்டிங்கன்னா 30 lakhs டோட்டலாக ஆகும். பட் வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கேட்டிங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா. 20 லட்ச ரூபா உங்களுக்கு வெறும் உங்களோட காலேஜ் கொடுக்குற ஃபீஸாக போகும். இது இல்லாமல் 1,50,000 லட்ச ரூபா வந்து நீங்கள் டாக்குமெண்டேஷன் அது இதுக்குன்னு செலவு பண்ணுவீங்க. ஸோ 21 லட்சம் ஆச்சா, பேலன்ஸ் 9 லட்சம் உங்களோட ஸ்டேயை பற்றி நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். ஓகே, ஸ்டே வந்து நம்ம நினச்சோன்னா செம கம்மியாக முடிக்க முடியும், நம்ம நினச்சோன்னா அது எங்கேயோ அதிகமான காஸ்ட்டில் எடுத்துகிட்டு போக முடியும். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ். ஓகே, நோ நீட் டு வரி கைஸ். அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட், அடுத்த காலேஜ் வந்து தமாயோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி, மணிலாவில் இருக்குது. த குட் பாயிண்ட் ஹியர் இஸ் மணிலா. மணிலாங்கிறது என்னது, கேபிட்டல் ஆஃப் ஃபிலிப்பைன்ஸ். ஸோ மணிலாவில் இருக்கிறதால யூ கேன் ட்ரஸ்ட். மணிலாவில் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட். தமாயோ என் லிஸ்ட்டில் 4th லிஸ்ட்டில் இருக்குது. ஏன் இது 4th லிஸ்ட்டில் இருக்குன்னா, இது ஒன் ஆஃப் தி பிரான்ச் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்பெச்சுவல், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் இன் மணிலா. அந்த அவங்களோட கிளை, அவங்களோட பிரான்ச்ன்றதால இதை நான் வந்து 4th வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதோட ஹெட் ஆஃபீஸ் லைக் வந்து பெர்பெச்சுவலில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிறத விட அங்கே ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வச்சுருக்காங்க அஃபிலியேஷன். ஸோ இட் ஓன்ட் கேர் மச். ஓகே, தமாயோங்கிறது ரேங்கிங்கில் கொஞ்சம் கீழே இருக்கே தவிர்த்து பட் பெஸ்ட் காலேஜ் தான். பட் பெர்பெச்சுவல் இதோட மதர் காலேஜ், அது வந்து இதை விட பெஸ்ட் காலேஜ். பட் எல்லாமே சேம் தான், சேம் டாக்டர்ஸ் தான் கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ நத்திங் டு வரி. ஸோ தமாயோவை பொறுத்த வரைக்கும் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா 14 மாதம். நீங்கள் அங்கே எவ்வளோ பே பண்ணீங்க, லைசியமில் ஃபஸ்ட் இயர் மட்டும் 7 லட்சம் பே பண்ணீங்க, இங்கே 6,45,000 ரூபாய் ஆகும். ஆனால் லைசியமில் ஃபஸ்ட் இயர் அவ்வளோ பே பண்ணிட்டு நீங்கள் எம்டி வந்ததுக்கப்புறமா 2.5 லட்சம் தான் பே பண்ணீங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் லைக் கம்மி, அதை விட அதே ரேஞ்சில் தான் இருக்குது. 2,40,000 இருந்து இங்கே டோட்டலாகவே வந்து 4.6 lakhs தான் ஆகுது. லாஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு 6.5 lakhs ஆகும். ஸோ மொத்தமாக லைக் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணோன்னா நம்ம லைசிஎம்மில் எவ்வளோ பே பண்ணணும், ஒரு 19 lakhs பே பண்ணணுமா வெறும் எம்பிபிஎஸ்க்கு மட்டும், லைக் காலேஜ் ஃபீஸ் மட்டும். இங்கே வந்து 27 lakhs நீங்கள் வெறும் காலேஜ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுவீங்க தமாயோவில்.
நான் சொன்னது தான், இந்த விசா ப்ராசஸ், இன்சூரன்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,50,000 எக்ஸ்ட்ரா போகும். இது இல்லாமல் ஃபுட் அண்ட் அகாமடேஷனை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதில் ஒரு நிறைய ஐடியா இருக்குது. 12,000 பெசோ பெர் மந்த்ன்றாங்க. ஆக்சுவலாக அது 5,000 பெசோவில் முடிக்க முடியும். இதை 30,000 பெசோலையும் எடுத்துகிட்டு போக முடியும். இதெல்லாம் ட்ரிக்ஸ் தான். நீங்கள் போக போக பழகிப்பீங்க அதை பற்றி. ரூம் எங்கே எடுக்கிறீங்கன்னா அவங்களோட ஹாஸ்டல் எடுத்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். வெளியில் ஹாஸ்டல் எடுங்க, அங்கே நிறைய ரூம்ஸ் அவைலபிள், ஆல்வேஸ் அவைலபிள். ஸோ நோ நீட் டு வரி கைஸ். வீசா கன்வர்ஷன், ஏசிஆர் இதுவுமே நம்மளால் குறைக்க முடியும். நம்ம வந்து காலேஜ் கிட்ட சொல்லாமல் நம்ம லைக் தனியாக பண்ணணும். பட் ஃபஸ்ட் டைம் யூ ஷுட் கோ வித் காலேஜ். அதான் சேஃப் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னால் வந்து அவங்க அமௌண்ட் லைக் நம்மளை சேர்த்து விடுறதுக்காக ஜாயின் பண்ணுறோம்ல, ஸோ அந்த கன்சல்டன்சி அமௌண்ட்ஸ் தான். எனக்கு கேட்டால் அது கொடுக்கலாம் கைஸ். பிகாஸ் நம்ம டேரெக்டாக போனோன்னா நிறைய கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஒன் டைம் தானே வி கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் காலேஜ், தமாயோ. டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆகும்? 40 லட்சம் ஆகும். யா, மணிலா வேறு கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ அதுதான் லொக்கேஷன் சொன்னேன். அந்த லொக்கேஷன் வேறு. லைக் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், லைசியம் வந்து துப்புகன் சிட்டி, எங்கே வந்து உங்களுக்கு தகுப்பன் சிட்டியில் வந்து உங்களுக்கு லைக் அது ஒரு மாதிரி வில்லேஜ், உங்களுக்கு அந்தளவுக்கு காஸ்ட் ஆகாது. பட் தமாயோவில் உங்களுக்கு காஸ்ட் ஆகும். ஏன்னா இது மணிலா கேபிட்டலில் இருக்குது. ஸோ இது ரெண்டாவது. மூணாவது நான் சொன்னது தான், பெர்பெச்சுவல் ஹெல்ப் மதர். இவங்க தான் வந்து பெரிய காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து மணிலாவில். இவங்களோட பிரான்ச் தான் தமாயோ. ஓகே, ஸோ பெர்பெச்சுவலை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 27 lakhs அதே ஃபீஸ் ரேஞ்ச் தான் இருக்கும். பெருசாக ஆகும்னு இருக்காது. டோட்டலாக 40 lakhs பட்ஜெட்டில் யூ கேன் மேக். பெர்பெச்சுவல் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ். என்னோட நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க பெர்பெச்சுவலில். நிறைய பேர் EJFMGயும் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பெர்பெச்சுவலோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன 2 காலேஜில் உங்களுக்கு FMG கோச்சிங் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பெர்பெச்சுவலில் உங்களுக்கு இந்தியன் டாக்டர்ஸ் வந்து FMG கோச்சிங் கொடுப்பாங்க. FMGனா என்ன? இங்கே வந்து எக்ஸாம் எழுத வேண்டிய எக்ஸாமோட கோச்சிங். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது தான் தாவோ மெடிக்கல் ஸ்கூல். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. எனக்கு கேட்டால் இதை ஃபஸ்ட்டு ரேங்கிங்கில் தான் வைக்கணும். ஏன்னா இவங்ககிட்ட இருக்க மாதிரி ஒரு FMG பாசிங் ரேட் யாருக்கிட்டுமே இல்லை. இவங்க காலேஜில் இருக்க மாதிரி ஸ்ட்ரிக்ட்டு யாருமே இல்லை. ஏன்னா இங்கே நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா ஃபெயில், 75% எடுக்கணும் டோட்டலாக. நீங்கள் ஃபெயில்னா ஃபெயில், நோ ரீடெஸ்ட். ஓகே, பட் ஸ்டில் நான் படித்த காலேஜ்ன்றதால நான் குலியாஸை வந்து ஃபஸ்ட் ரேங்க்கில் வைக்கிறேன். பட் தாவோ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அண்ட் தாவோ இஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் காலேஜ். தவோ வந்து 60 லட்சம் ஆயிரும் உங்களுக்கு மொத்தமாக படிக்க முடிக்கிறதுக்கு. 50 to 60 லட்சம் ஆயிரும். ஓகே, தவோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து FMG கோச்சிங் ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்துகிட்டே இருக்கும். லைக் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்பாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட்டு, ரொம்ப ஃபேமஸான காலேஜ் ஃபிலிப்பைன்ஸில். இங்கே எப்படி போகுனா வந்து லைக் உங்களோட ஒரு செமஸ்டருக்கு மட்டுமே நீங்கள் 2 லட்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2.7 லட்சம். ஸோ மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு மட்டுமே நீங்கள் 5.5 லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 36 லட்சம் வெறும் நீங்கள் காலேஜ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக நீங்கள் இங்கே படித்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு கீழே யோசிக்கவே கூடாது. 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கூட ஆகும், அது கீழே வாய்ப்பே இல்லை. இது ஒரு அப்பட்டமான உண்மை. ஆனால் இங்கே வந்து லைக் தவோங்கிறது ஒரு ஃபேமஸான சிட்டி கூட. ஓகே, ஸோ லொக்கேஷன் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு பிளேஸ். ஃபைனலாக நம்ம காலேஜ் UV குலியாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன். ஐ லவ் திஸ் காலேஜ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ். இங்கே இருக்க மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எந்த காலேஜுமே இல்லை ஃபிலிப்பைன்ஸில். இங்கே இருக்க மாதிரி லைப்ரரிஸாக இருக்கட்டும், லைக் எவ்ரி திங் இன்னும் நாள் கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்கும். நான் இங்கே இருக்க அகாடமிக்ஸை பற்றி கூட பேசல. இங்கே இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணும். ஒரு சூப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு காலேஜ் வேணும்னா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு டேக் UV குலியாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன். நான் இங்கே தான் படித்தேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் ஐ எவர் சீன். இந்த காலேஜ் சிபு சிட்டி. சிபுனா குயின் சிட்டி. சிபு சிட்டி தான் வந்து ஒரு முக்கியமான சிட்டி மாதிரி ஃபிலிப்பைன்ஸில். அங்கே லொக்கேட் ஆகிருக்கு, மெயின்லேயே இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 45 lakhsல முடிக்கும். எனக்கு 30 lakhs கிட்ட ஆச்சு. இப்போ 45 lakhs ஆகும். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தவோவில் 2.7 lakhs இருந்ததில்ல ஒரு செமஸ்டருக்கு. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ஆச்சு தவோவில். இங்கே ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 3 லட்சம் ஆகும். புரியுதா? எனக்கு வந்து 2 லட்சம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு வந்து 3 லட்சம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ டோட்டலாக 45 lakhs உங்களோட பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் கண்ணை மட்டும் குலியாஸ் எடுத்துக்கங்க. இன்னும் அதிகமாக பட்ஜெட் இருந்தாலுமே எனக்கு கேட்டால் குலியாஸ் எடுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் இன் திஸ். ஸோ எப்படி மற்ற ஃபீஸ் எல்லாம் நம்ம குறைக்க முடியும்? லைக் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் ஆவாங்க. அவங்க கூட சேர்ந்து யூ கேன் ஷேரிங் ரூம் எடுத்திங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு குறைச்சிக்கலாம். நீங்கள் குக் பண்ணால் இன்னும் அமௌண்ட்டை குறைக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மெஸ்ஸு வந்து காலேஜ் மெஸ் இல்லாமல் வெளியே ஏதாச்சும் மெஸ்ஸு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அமௌண்ட் குறையும். ஸோ வந்து 1 மந்த் எக்ஸ்பென்ஸே வந்து ஒரு 15,000 INRல ஈஸியாக முடிச்சிட முடியும் உங்களால். ஸோ ஃபிலிப்பைன்ஸ் வந்து லைக் காஸ்ட்லி தான். இந்தியா கம்பேர் பண்ணும்போது ஒரு காஸ்ட்லியஸ் கண்ட்ரி தான். பட் ஸ்டில் ஈஸியாக சர்வே பண்ண முடியும். எவ்ரி1 நோஸ் இங்கிலீஷ். எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேச வரும். ஸோ ஐ லைக் த மோஸ்ட். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட்டில் இருக்க பெஸ்ட்டு 5 காலேஜஸ்ஸு. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை அட்மிஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் குவாரி வேணும், அட்மிஷன் பண்ணணும்னா என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என் ஃபோன் நம்பர் வந்து லைக் காண்டாக்ட் நம்பர் வந்து 824874
94857. ஸோ இதில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. அட்மிஷன் ரிலேட்டடாகவும் எனக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இல்லை நீங்கள் கால் பண்ண வேணால் வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9940243880. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் குலியாஸ் காலேஜ் வீடியோஸ் டூர்லாம் வந்து என் காலேஜை பற்றி நான் டூர்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் அங்கே இருக்கும்போது நான் போட்டது. ஸோ அந்த வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.